வெளியே தெரியாத செய்தி. திமுக ஆட்சி அமைத்தால் முதலமைச்சர் நாற்காலி உதயநிதிக்கு கட்டுப்படுகிறவர்களை மட்டுமே வைத்துக் கொள்ள விரும்புகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போ இந்த முறை துரைமுருகனுக்கு சீட் இல்லை. வைரமுத்து போய் பார்த்து அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார். வைரமுத்து இப்போ துரைமுருகனை சந்திச்சார்ல, இதான் மேட்ரு. நீங்கள் ஓய்வெடுங்க, போதும், இளம் தலைமுறைக்கு வழிவிடுங்க. இப்போ கனிமொழி சட்டசபைக்கு வர்றதுக்கு வேட்பு மனு கொடுத்துருக்கு. அந்த அம்மா டெல்லி அரசியல் வேண்டாம், மாநில அரசியல் வேணும்னு தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏ வரணும்னு நினைக்குது. திமுக தலைமையே தமிழக வாழ்வு கட்சியை விரும்பல. கண்டிப்பாக விரும்பல. ஏன்? போராட்ட குணம் உள்ளவர்கள் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் குறிப்பாக வன்னியர்களை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. கருணாநிதியுடைய பாலிசி அதுதான், ஸ்டாலினுடைய பாலிசி அதை விட தீவிரம். பெரும்பான்மை சமூகம் தங்களை கட்டுப்படாது, தங்களை கட்டுப்படுத்த முடியாது. இந்த பட்டியல கடைசியில் யார்? வேல்முருகன். வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் 100 வேட்பாளரை நிறுத்த போகிறார். அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கா? அந்த அளவுக்கு இருக்குதா இல்லையா? 1000 ஓட்டு 2000 ஓட்டு பிரிக்கட்டும். திமுக மயிரிழையில் தோக்குமில்ல, டி நகரில் சத்யா எத்தனை ஓட்டு ஜெயிச்சாரு? 75 ஓட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? ஏன்னா அவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்வார்கள், கொள்கை கூட்டணியாக அவர்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க. எத்தனை நம்பர்ஸை குறி வைக்கிறாங்க? என்ன போயிட்டு இருக்கு? திமுக கூட்டணியில் ஒரு வலுவான கட்சியே விடுதலை சிறுத்தைகள் தான். மாறாமல் திமுக வாக்கு பெட்டிகள் போகக்கூடிய ஒரே கட்சி விசிக தான். ஆனால் திமுக விசிகாவை ஒரு பொருட்டாகவே எடுப்பது. என்ன காரணம்னா, அங்கு திமுக கட்சிக்குள் விசிகாவை ஒரு 3ஆம் தர கட்சியாகத்தான் பார்க்கக்கூடிய மனநிலை. நீங்கள் என்ன காரணம்னா, விசிகாவை வளர்த்து விட்டால் மற்ற சமூகங்களுடைய வாக்கை நாம் இழக்க வேண்டி வரும். இப்படியான ஒரு மனநிலையில் திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில் பெரிதும் தலைவலியாக இருந்த கட்சி, உங்களுக்கு எத்தனை சீட்டு தரனே தெரில, ஒருவேளை தாவேக்காவோடு செல்வார்களா அப்படின்னு நினைத்த கட்சி காங்கிரஸ் வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸை போனாலும் பரவாயில்லன்னு ஒரு ஆப்ஷனுக்கு போகும்போது காங்கிரஸ் வந்துட்டாங்க. 28 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபாவோட ஃபைனல் ஆயிடுச்சு. தேமுதிகவின் புதிய வரவு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அந்த சீட் நம்பர்ஸில் அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக இப்போ வரக்கூடிய பேச்சு. முதல்ல நம்ம ஒரு கட்சியாக பேசுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? ஏன்னா அவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்வார்கள், கொள்கை கூட்டணியாக அவர்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க. எத்தனை நம்பர்ஸை குறி வைக்கிறாங்க? என்ன போயிட்டுருக்கையா? திமுக கூட்டணியில் ஒரு வலுவான கட்சியே விடுதலை சிறுத்தைகள் தான். ஏன்னா சேரி வாக்குகள், காலனி வாக்குகள் அத்தனையும் மாறாமல் திமுக வாக்கு பெட்டிகள் போகக்கூடிய ஒரே கட்சி விசிக தான். ஆனால் திமுக விசிகாவை ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை. என்ன காரணம்னா, அங்கு திமுக கட்சிக்குள் ஒரு ஆளுமையான சக்திகள் விசிகாவை ஒரு 3ஆம் தர கட்சியாகத்தான் பார்க்கக்கூடிய மனநிலை. நீங்கள் என்ன காரணம்னா, விசிகாவை வளர்த்து விட்டால் மற்ற சமூகங்களுடைய வாக்கை நாம் இழக்க வேண்டி வரும். இப்படியான ஒரு மனநிலையில் திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதுதான் விசிகாவுக்கு சேர வேண்டிய பலன்கள், அறுவடை நடக்கல. பல இடங்களில் விசிகாவுக்கு வாய்ப்பு இருந்தும் விசிகா அங்கு அரசியல் செய்ய முடியாது. காரணம், விசிகா வளர்ந்து விடக்கூடாது. அது மற்ற சமூகங்கள் நம்மை புறக்கணிக்க ஆரம்பித்துவிடும். இப்படியான ஒரு மனநிலையை திமுகவிலையும் இருக்குது, எல்லா கட்சியிலையும் இருக்குது. இதை பலவீனமாக பயன்படுத்தி கொண்ட திமுக கொடுப்பதை கொடுத்து அவர்களுடைய வாக்கை பெற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது தேமுதிக வரவுக்கு பிறகு எங்களுக்கு 2 இலக்க நம்பர் வேணும். அதாவது குறைந்தது 10 சீட்டு வேணும். 10 சீட்டுகளில் தான் விசிக குறி வைக்கிறாங்க. ஆமாம். அதற்கு குறைவாக கொடுத்தால் என்ன? ஏன்னா அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது, தொடர்ந்து கொள்கை கூட்டணியாக இருக்க போகிறாங்க. இப்போ 10 அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு திரும்ப அவர்கள் உறுதியாக இருக்கார்? தேமுதிகவை விட ஒரு 2 சீட்டாக அதிகமாகணும்னு நினைக்கிறார். இப்போ தேமுதிகக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க, அதை பொறுத்து முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா சீட்டுகள் குறைவாக இருந்தால் நீங்கள் அந்த கட்சியினுடைய இளைஞர்கள் என்ன நினைப்பான், நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, நமக்கு
உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. நம்ம திமுக புறக்கணிக்கிறது. இந்த மனநிலை வந்தால் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். இதை திமுக புரியவில்லை, விசிக புரிந்திருக்கு. நீங்கள் திருமா சொல்கிறாரு, நான் உங்களை எல்லாம் பல்கலைக்கழகங்கள் படிக்க வைத்திருக்கிறேன் அம்பேத்கரியத்தில், நீங்கள் விஜய்க்கு போய் பால்வாடிக்கு போயிடாதீங்கிறார். ஏன்னா காலனிகள் பூரா எது வரைஞ்சி வச்சுருக்கு, விசில் வரைஞ்சி வச்சுருக்கான். ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய சேரி பகுதிகளில் விசில் சின்னம் தெரிகிறது. இதுதான் இப்போ அவருடைய கவலை. திமுக அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தேமுதிகவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை விட அதிகமாக 2 சீட்டு கொடுத்தால் இந்த வாக்கு அப்படியே திமுகவுக்கு மடை மாற்ற வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் அது மடை மாறாமல் விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இது விசிகாவுடைய தெளிவான நிலைப்பாடு. 10 சீட்டுகள் குறைந்தது 2 இலக்கத்தில் சீட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தேமுதிக ஒதுக்குற இடங்களை விடன்னு தான் எல்லாரும் கம்பேர் பண்ணாங்க. முதல்ல தேமுதிக எவ்வளோ இடங்களை எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன மாதிரியான தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க? 8 சீட்டு கேட்குறாங்க. 8 சீட்டு எல்லாமே தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம், அவங்க ஜெயிச்ச தொகுதியில் நம்மளை கடலூர், அப்படி விழுப்புரங்களை ஒட்டி இங்கிட்டு திருவள்ளூர் இப்படி தான் கேட்குறாங்க. இது வேலு அதுக்கு தயார் நிலையில் இருக்கார். வேலுக்கு அவங்க அது அதிகமாக ஸ்டாலினை விட வேலை தான் நம்புகிறாங்க. ஏவா வேலு எப்படியும் வாங்கி பெற்று தருவார்னு தேமுதிக நம்புகிறது. 8 தொகுதிகளை என்ன சின்னத்தில்? இல்லை, அவங்க முரசு சின்னம் தான் 8 தொகுதி. ஆமாம். உதயசூரியன் சின்னத்தில். ஆமாம். இல்லை, அவங்களுக்கு சின்னம் இருக்குல்ல, அவங்களுக்கு சின்னம் இருக்குது. அதனால் அவங்க அதில் தான் தொடருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் 8 சீட்டுகளை கொடுக்க முன்னுருவாங்களா தேமுதிகவுக்கு? இல்லை, கேட்குறாங்க, கொடுப்பதும் கொடுக்காதும். கொடுத்தா அது அடுத்தடுத்த கட்சிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஆமாம். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. 6 சீட்டு தருவாங்க. எல்லாத்துக்கும் 6 கொடுத்தா எல்லாருக்கும் 6. இப்போ மதிமுக 4 சீட்டுகளோட இப்போ கடந்த முறை 6, இந்த முறை 4 வந்துட்டாங்களே, என்ன காரணம்? தேமுதிகவுக்கு வேறு போக்கிடமே இல்லை. மதிமுக வேறு போக்கிடமே இல்லை. திமுக கூட்டணி விட்டு அவர் வெளியேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி போவதற்கு அவர்கள் எந்த விதமான முகாந்தரம் இல்லாத காரணத்தினால கொடுப்பதை வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டுன்னு போயிட்டாங்க. இதான் வைகோவுடைய நிலைமை. அப்படித்தான். அதை தாண்டி பெரிய செல்வாக்கோ அரசியலோ பரபரப்போ எதுவும் இல்லை. அமைதியான கட்சி வைகோ கட்சி, அவ்வளோ. தேமுதிகவுக்கு 6, 2 கம்யூனிஸ்டுகளுக்கு 6, சிறுத்தைக்கு 8. இதுதான் ஒரு உடன்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ள சூழல். ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் 6க்கு கீழ் கொடுத்தா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தேமுதிகவுக்கு இந்த கூட்டணியில் வருவதற்கு முன்பே எங்களுக்கு குறைந்தபட்சம் 6க்கு கீழே கொடுக்கக்கூடாதுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஸ்டாலின், வேலு 2 பேருமே பிரேமலதாவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு. அப்போ குறைந்தபட்சம் 6க்கு கீழே போகாது. ஆனால் அதே அளவு தான் கம்யூனிஸ்டுகளுக்கு. சிறுத்தைகளுக்கு 2 சீட் கொடுப்பதற்கு, அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிறுத்தைகளை தக்க வைத்தல், சிறுத்தை அவங்க கீழே கிரவுண்ட் லெவல்லையுமே அவங்க மனநிறைவோடு வேலை செய்கிறதுக்கு எத்தனை எண்ணிக்கை சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 8 குறைவாக கொடுத்தா அவங்க இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கண்டிப்பாக மன வருத்தத்தோடு தான் செயல்படுவார்கள். திருமணம் அந்த சீட்டை எண்ணிக்கையை வைத்து செயல்படுறவர்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திருமா பொறுத்தவரை என்ன நினைக்கிறாரு, கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை வருது. தொண்டை கேட்குறான், எப்போ பார்த்தாலும் 6 தானா, தேமுதிகவுக்கு 6, நமக்கு 6. இதுக்கு அவர் தொண்டைங்கிட்ட பதில் சொல்லணுமில்ல. நான் ஓட்டு போட மாட்டோம், திமுகவை ஆதரிக்க மாட்டோம், உங்களை அவர்கள் சிறுமைப்படுத்துகிறார்கள். இதை கேட்கும்போது அவரால் ஒன்றும் சொல்ல முடியலையே. அவரை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாரு, திமுக தன்னை உதாசீனப்படுத்துகிறது. அதிகமாக சீட்டு கொடுத்தா மற்ற சமூகங்கள் வாக்கு வராது. நீங்கள் ராமதாஸை ஏன் திமுக சேர்க்கலினா, ராமதாஸை சேர்த்தால் மற்ற சமூகங்கள் வாக்கு வெளியேறிவிடும். இப்படி தான் திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் சிறுத்தைகளுக்கு அதிகமான எண்ணிக்கையில் கொடுத்தால் மற்ற சமூகங்கள் புறக்கணிப்பார்கள்
இப்படியான ஒரு மனநிலை திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு, அதுதான் இப்போ பிரச்சனையாக இப்போ முன்னிறுத்தக்கூடிய பிரச்சனை. இப்போ ராமதாஸ் வந்தால் இவரும் ஏற்றுக்க மாட்டார் தானே, திரும்பவும் ஏற்றுக்கிற மனநிலை இல்லை தானேயா? இப்போ வந்தால் ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டாரா? இல்லை ராமதாஸ் எல்லாம் வந்தால் ஏற்றுக்கவே மாட்டார். ஒரு காலத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிவெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, வெகு தூரம் வந்தாச்சு. அதனால இப்போ ராமதாஸுக்கு திமுக வாய்ப்பே இல்லை. அவர் விஜய் நோக்கி போகிறார். ஆமாம் விஜய் தான் எங்கேயோ விஜயெல்லாம் சேர்த்த மாட்டார், சேர்த்துக்க மாட்டார். ஆமாம், ஏன்னா விஜய் இருக்கிற ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து அந்த தலித் ஓட்டு வெளியே போயிடும் நினைக்கிறாங்க. பன்னீர் வாக்கு பூரா அப்படியே மாங்கிட்டு போயிடுச்சு. ராமதாஸ்கிட்ட ஒன்றும் இல்லை, ராமதாஸ்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போது ராமதாஸை நம்ம சேர்த்து ஏன் இருக்கிற தலித் வாக்குகளை இழக்க வேண்டியிருக்கும், அதாவது ராமதாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஐயாவோட செல்வாக்கு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது அப்படியே மாங்கிட்டு போயிடுச்சு. எதை விதைக்கிறாயோ அதை விளையும், அதுதான் ஐயாவுடைய. ஐயா பல பேரை அரசியலேருந்து காலி பண்ணியிருக்கார். இவர் உட்பட, வேல்முருகன் உட்பட, வன்னியடிகள், சாசு, இப்படி வாழப்பாடி ராமூர்த்தி, இவர் சிஎன்ஆர் ராமூர்த்தி, பல பேர் அரசியலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கார். இப்போ மகனே அப்பாவை அப்புறப்படுத்துகிறார். உட்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், இதுதான், அதுதான் ராமதாஸ் அவரோட. ஆமாம் ஆமாம். சரி, இப்போ அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போ கூட்டணியிலிருந்தே வெளியே செல்வதற்கான சூழலை நோக்கி நகர்ந்துட்டாங்க. முன்பிருந்தே இப்போ முன்பே அவர் வந்து குரல் எழுப்பினார், ஒரு எதிரான செயல்பாட்டில் இருந்தார், ஆனால் கூட்டணியில் தொடர்ந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை, வெளியேறுவாரா வாய்ப்பு? இப்போ அங்கே என்ன இன்னொரு பிரச்சனைன்னா, இதுவரை வெளியே தெரியாத செய்தி, திமுக ஆட்சி அமைத்தால் முதலமைச்சர் நாற்காலி உதயநிதி. உதயநிதிக்கு கட்டுப்படுகிறவர்களை மட்டுமே வைத்துக்கொள்ள விரும்புகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போ இந்த முறை துரைமுருகனுக்கு சீட்டு இல்லை. இவர் வைரமுத்து போய் பார்த்து அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார். வைரமுத்து இப்போ துரைமுருகனை சந்திச்சார்ல, இதான் மேட்ரு. நீங்கள் ஓய்வெடுங்க, போதும், இளம் தலைமுறைக்கு வழிவிடுங்க. இப்போ அவரால் முடியாது, இல்லை அவருடைய மருமகளுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்க, அவருடைய உறவினருக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்க. அப்போ துரைமுருகனுடைய மேட்ரு சரி. அப்போ அதே போல் உதயசூரியனில் வெற்றி பெற்ற வேல்முருகன் பல போராட்டங்களை நடத்தியிருக்கார் திமுகவுக்கு எதிராக. சட்டசபைக்குள்ளே சபாநாயகர் போய் சண்டைக்கு போயிருக்கார். இதெல்லாம் அவங்க ரசிக்கலை. திமுகவில் ஜெயித்த கொங்கு ஈஸ்வரன், சமுது, ஜவஹர்லா எல்லாம் அமைதியாக இருக்கிற பொழுது, இவர் மட்டும் உதயசூரியனில் வெற்றி பெற்று உதயசூரியனுக்கு எதிராக அமைதியாக இருக்கும்போது, உதயசூரியன் சும்மா இருக்கும்போது இவர் ஈழத்தமிழ் பிரச்சனை பேசுகிறாரு, தமிழ் தேசிய பிரச்சனை பேசுகிறாரு, 10.5 பேசுகிறாரு. இப்போ இதெல்லாம் உதயநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது உதயநிதி இவர்களெல்லாம் தாக்கு பிடிப்பாரா, கட்டுப்படுத்துவாரா, இப்படி ஒரு சந்தேகம் ஸ்டாலினுக்கு வந்துருச்சு. வந்த பிறகு இவர் இல்லாமல் இருப்பது தான் சரின்னு நினைக்கிறார். இப்போ திமுக தலைமையே தமிழக வாழ்வுரிமை கட்சியை விரும்பலையா? கண்டிப்பாக விரும்பலை. ஏன்? போராட்ட குணம் உள்ளவர்கள் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இங்கே குறிப்பாக வன்னியர்களே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. கருணாநிதியுடைய பாலிசி அதுதான், ஸ்டாலினுடைய பாலிசி அதை விட தீவிரம். நீங்கள் வன்னியர் வாக்குகளை பல தலைவர்கள் இருந்தாங்க. நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, வீரபாண்டி ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம், இப்படி பல பேரை காணாமலாக்கிய கட்சி திமுக. செஞ்சி ராமச்சந்திரனை தோற்கடித்து தான் அவர் மதிமுக விரட்டி விட்டது. நீங்கள் பொன்முடி கொண்டு வந்தாங்க. மதுராந்த ஆறுமுகம் பெரிய டைனமிக்கான லீடர், அவரை மதிமுக அனுப்பிட்டு தாமும் அன்பரசன் கொண்டு வந்தாங்க. சிவலிங்கம் சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பமே அரசியல்லாம் போச்சு, சிவலிங்கத்தை கொண்டு வந்தேன். இப்படி பல பேரை திட்டமிட்டு திமுக பெரும்பான்மை சமூகம் தங்களை கட்டுப்படுத்த முடியாது. இந்த பட்டியலில் கடைசியில் யார்? வேல்முருகன் கடைசி. போர்க்குளம் உள்ள சமூகம் தங்களுக்கு கட்டுப்படாது என்று இன்னைக்கு இசைவேளாளர் சமூகம் நினைக்குது. இப்போ வேல்முருகன் வெளியேறுகிறாரா? வெளியேறினா என்ன முடிவு இருக்கு அரசியல்? திமுக பழுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் 100 வேட்பாளரை நிறுத்த போறார். அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கா? அந்த அளவுக்கு இருக்குதா இல்லையா? 1000 ஓட்டு 2000 ஓட்டு பிரிக்கட்டும். திமுக பயிரலையில் தோக்குமில்ல. டி நகரில் சத்யா எத்தனை ஓட்டு ஜெயிச்சாரு? 75 ஓட்டு.
1000 2000 இப்போ திமுக ஏன் ஓபிஸை வச்சுருக்கு 234 தொகுதிகளே 1000 ஓட்டை பிரியா 2 லட்சம் ஓட்டை பிரிச்சிருவேன், அதுக்காக தான் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கு. இப்போ அதே வேலையை வன்னியர் பகுதிகளில் வேல்முருகன் 100 வேட்பாளரை போட்டால் ஒரு வேட்பாளர் 3000 ஓட்டு வாங்கினா 3 லட்சம் ஓட்டு போச்சல்ல. 3 லட்சம் ஓட்டால் திமுக தோக்கப்படுகிற தொகுதி 10 தொகுதி தோல்வி அடையட்டுமா? தொங்கு சட்டசபை வரும்ல? என்னை உதாசீனப்படுத்துகிற உங்களுக்கு என்னுடைய பரிசு இதுதான் வேல்முருகன் தெளிவாக இருக்கார். முடிவு எடுத்துட்டார். ஆமாம், முடிவு எடுத்துட்டார். இப்போ அடுத்து முஸ்லீம் லீக் கட்சிகள், எல்லா கட்சிகளுமே, நிறைய மனிதநேய மக்கள் கட்சி எல்லாருமே அவங்க கூட்டணியில் அப்படியே தொடர்றாங்க. இவர் மக்கள் நீதி மையம் எல்லாருமே தொடர்றாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் சீட் ஆல்மோஸ்ட் சுமூகமாக முடிஞ்சிருச்சா? ஆமாம், எல்லாம் அவர்களெல்லாம் ஆளுக்கு ஒரு சீட் கொடுத்தா வேலை முடிஞ்சுது. அவருக்கு பெரிய பேச்சுவார்த்தையில் ஒன்றும் இல்லை. பட்டியல் போடையாப்பா வந்து கைது போட்டு போங்கன்னா கைது போட்டு போகிறாங்க. கருணாஸுக்கு ஒன்று, அவ்வளோதான். கமலுக்கு ஒன்று, எல்லாருக்கும் தனியரசுக்கு ஒன்று அப்படி போயிடுவாங்களா? சரிங்க. இப்போ திமுக கூட்டணியில் பெரிதளவில் மாற்றம் வர வாய்ப்பு இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான் வெளியேறுவாங்க. அதுதான் நீங்கள் சொல்ல இருக்குது. அதுவும் போல் சீட்டுகள் தேமுதிகவுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் மற்றவர்களோட எண்ணிக்கை, பிரதானமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை முடிவு செய்யப்படும். இப்போ சீனியர்களுக்கு சீட் இல்லை. இப்போ யாருக்கு சீட்டு? ஏன்னா இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையுமே ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுமே அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே உழைப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை. நீங்கள் கண்டவர்கள்ட்ட அவரை பிடித்து இவரை பிடித்து சிபாரிசு செய்து சீட்டு வாங்கணும் முடிவுனா சீட்டு தரதை நான் முடிவு பண்ணிக்கிறேங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கதா தகவல். இப்போ யார் யாருக்கு சீட்டு, எந்தெந்த சீனியர்களுக்கு சீட்டு இல்லை, எதன் அடிப்படையில் சீட்டு? அதாவது இப்போ உதயநிதிக்கு அதிகாரத்தை கட்டுப்பட்டவர்களுக்கு எனக்கு தெரிந்து ஐ பெரியசாமி, திண்டுக்கல் ஆமாம் மக செந்திலுக்கு சீட் கொடுக்க போகிறாங்க. அவருக்கு சிட்டிங் எம்எல்ஏ தானே? சிட்டிங் எம்எல்ஏ தான், எல்லாம் சிட்டிங். துரைமுருகனும் சிட்டிங் எம்எல்ஏ தான். நீங்கள் ஓய்வெடுங்க, இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுப்போம். இப்போ உதயநிதியை 50 தொகுதி எனக்கு வேணும்னு தன்னுடைய இளைஞர் அணிக்கு ஒரு பட்டியலை கொடுத்துருக்காரு. எல்லா பட்டியலுமே அந்த சீனியர் இருக்கக்கூடிய தொகுதிகள் தான். சீனியர் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தான் ஜூனியர்கள் வருகிறார்கள். சரி, ஐ பெரியசாமி, துரைமுருகன், பொன்முடி, இப்படி ஒரு பட்டியல் நீளும். அது கேகேஎஸ்ஆர் எல்லாருமே அல்ல, கேகேஎஸ் எல்லாம் களத்தில் இருப்பார். அதை இப்போ நீங்கள் இந்த பட்டியல் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இப்போ கனிமொழி சட்டசபைக்கு வர்றதுக்கு வேட்பு மனு கொடுத்துருக்கு. அந்தம்மா டெல்லி அரசியல் வேண்டாம், மாநில அரசியல் வேணும்னு அந்தம்மா தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏ வரணும்னு நினைக்குது. ஸ்டாலின் அவர்கள் விரும்பலையா? அந்தம்மா விரும்புது. விரும்பினாலும் விரும்ப இருந்தாலும் நீங்கள் விரும்புகிற நிலைக்கு அந்தம்மா வந்துருச்சு. அந்தம்மா இல்லையா டெல்லி அரசியலை நீங்கள் பார்த்துக்கோங்க, மாநில அரசியல் நாங்கள் இதனங்க இருக்கிறது. இப்போ திடீர்னு கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்குள்ளே வர்றாங்கன்னா எதுவும் வேறு ஏதாவது மாற்றங்கள் எதுவும் இருக்கா? இல்லைங்க, எதிர்காலத்தில் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தலைவராவதை கனிமொழி விரும்பவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது. எங்கள் அப்பா கட்சி உங்களுக்கு இப்போ அண்ணனுக்கு பின்னாடி தங்கச்சி தான் வரணும். தங்கை தான் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்யணும். முதலமைச்சரை இதுதான் அதுக்கான சமிக்கை. கனிமொழி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அடுத்த சபரீசன் அவர்களுடைய ரோல் என்ன இருக்குன்னா 2021 திமுக ஆட்சியை பிடித்ததற்கு மிக முக்கியமான நபர் சபரீசன் அவர்கள் தான். இப்போ இந்த தேர்தலில் உதயநிதிக்கு செல்வாக்கு மிக்கவர்கள் தான் சீட்டுக்கு ஒரு பட்டியல் இருக்குன்னா சபரீசன் ஆதரவாளர்கள் ஒரு பட்டியல் இல்லை. சபரீசனை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் எல்லாம் அறுவடை செய்வது அவர் தான். ஏன்னா இடையில எம்பியாக போகிறாருன்னு தகவல் இல்லை, அது அவங்க நினைச்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் நடக்கும் சார். ஆனால் அவரை விரும்பலை, சபரீசன் விரும்பவில்லை. இப்போ சபரீசனை திமுகவுடைய அடையாளம் தானே டெல்லிக்கு போகிறார். அவர் யார் எம்பி ஆகலை. இப்போ 40 எம்பி அங்கே அட்டென்ஷன்லாம் நிற்பான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் சபரீசன் போகிற பொழுது பின்னாடி வாங்க, ஏன்னா வருவாங்க. அப்போ இதுதான் அவருடைய அதிகார மையமே தவிர எம்பியாக இருந்தால் தான் போய் மோடியை பார்க்க முடியுமா, நிர்மலா சீதாராமனை பார்க்க முடியுமா? 40 எம்பிகளும் தனக்கு பின்னாடி வர்றாங்கன்னா எல்லாம் தனக்கு பின்னாடியே நிற்பாங்க, முன்னாடியே நிற்பாங்க. அதனால் அவர் தான் அதிகார மையம், எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்னால் யாரும் கட்டுப்படாமல் போயிடுவாங்களா? அடுத்த நாள் காலையில் பதவியே இருக்காது. அது ஆக மொத்தம் உதயநிதியை ப்ரொமோட் பண்ணுவதே சபரீசனுடைய பெண் நிறுவனம் தான். அங்கே சண்டையில் சச்சரவுலாம் இல்லை. பல லட்சம் கோடிகள் சேர்க்கிற பொழுது சண்டை எதுக்கு, சச்சரவு எதுக்கு?
சரிங்க. இப்போ நீங்கள் கூறுவது போல் உதயநிதி அவர்களுக்கு முக்கியத்துவமும் தருவதற்கு அந்த இளைஞர்கள் இருப்பவர்களுக்கு சீட் தருவதற்காக முயற்சி செய்கிறாங்க. சீனியர்கள் பலரை வந்து கலட்டி வர்றாங்க மீன்ஸ் ஓய்வு எடுக்க செல்கிறாங்க. ஏன்னா அவருடைய உழைப்பு போதும் அப்படின்னு அந்த உரிய அங்கீகாரத்தை தரப்போகிறாங்க. இதுதான் திமுக தலைமை எடுத்திருக்க முடிவுன்னு சொல்கிறீங்க. மீன்ஸ் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தரப்படக்கூடிய நம்பர்ஸை பொறுத்து தான் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். நேரம் கொடுத்து பதில் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.